ஸோ நிறைய பேரோட கேள்வி வந்து இன்னும் வந்து நியூ மாம் பேக் யூஸ் பண்ணலையா? நியூ மாம் பேக் யூஸ் பண்ணலை இன்னும். பிகாஸ் நான் வந்து இந்த குட்டியை கூட்டின்னு எங்கேயும் பெருசாக வெளியில் போகலை. ஹாஸ்பிட்டல் விசிட் மட்டும்தான் போயின்னு இருக்கிற மாதிரி இருக்குது. மோரோவர் எனக்கு இந்த ஹேண்ட்பேக் தான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது இல்லைன்னா நான் அடுத்தது வந்து பேக் இது ரெண்டு தான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவேன். ஸ்லிங் பேக்ஸ்லாம் வந்து ரொம்ப ரேர். ரொம்ப எனக்கு கலர்ஸ் ரொம்ப எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னும் போது எடுத்துப்பேன். ஏன்னா ஸ்லிங் பேக்ஸ் நான் அந்தளவுக்கு ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். பிகாஸ் நான் நிறைய இதை விட பெரிய பேக் கொடுத்தாலும் நான் எடுத்துகிட்டு போவேன். அந்தளவுக்கு ஸ்டஃப் வச்சுப்பேன் நான். ஸோ எனக்கு பத்தாது பேக். இது வந்து இதில் என்னென்ன வச்சுருக்கேன்னு காட்டுறேன் பாருங்கள். ஒரு பர்ஸ் ஒன்று, காட்டன் பர்ஸு. அதே மாதிரி இன்னொன்று பவுச் வந்து இதில் வந்து அந்த ஆக்சசரிஸ், இது ஹெட்செட்டு, அப்புறம் மைக்கு, அது மாதிரிலாம் வச்சுக்கிறதுக்கு. ஒரே ஒரு டைப்பர் குட்டிக்காக. அப்புறம் வந்து ஒரு காட்டன் ஹேண்ட் பேக்கு, ஷாப்பிங் பேக்கு. நெக்ஸ்ட் வந்து என்னோடய டேபு. அப்புறம் ஒரு நோட்டு. எனக்கு பெருசாக டைரி எழுதுகிற பழக்கம்லாம் கிடையாது. இந்த நோட்டும் எதுக்குன்னா, இப்போ எனக்கு எதாவது ஐடியாஸ் வருது அப்படின்னா நான் வந்து நோட் பண்ணிக்கிறதுக்குலாம் மறந்து போயிடுவேன். ஞாபகம் வச்சுக்க மாட்டேன். சீக்கிரம் மறந்து போயிடுவேங்கிறதுனால எழுதி வைக்கிறதுக்காக நோட்டு. இந்த நோட் பேடில் எழுதுறது, ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது, இதெல்லாம் நான் கை வராது. ஏன் எழுதுனா தான் எனக்கு கை வரும். ஸோ அதனால் நான் அதை வச்சுக்கிறேன் நான் நோட்டு. That's it. This is what inside my handbag. Thank you.